ஹலோ மக்களே, நடந்து போயிட்டுருக்கோம். நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவில். ரொம்ப நாள் ஆச்சு நடந்தெல்லாம் போய். வண்டி ரிப்பேரில் சேவாதான் ஜாலியாக பேசிட்டு நடந்து போகிறான் அப்படின்னு. அப்புறம் முன்னாடி போயிட்டுருக்காரு. இருங்க பார்க்கலாம். டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லுங்க. இன்னைக்கு தான் அவருக்கு வீக் ஆஃப் லீவு. ஸோ அதான் காலையே என்ன கோயிலுக்கு யாரை பார்க்க போகிறோம்? குன்றத்தூர். எனக்கு இப்போ தாங்க தெரியும் அந்த பக்கத்தில் உள்ள கோயில். குன்றத்தூர் முருகன் கோயிலாமே. சரி, ஓகே. ஸோ போயிட்டு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ. ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆளுக்கு 4 நாள் இட்லி, அப்புறம் ஆளுக்கு ஒரு வடை சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பத்தலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆளுக்கு ஒரு பூரி செட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, இன்னைக்கு வீக்கெண்டு கூட இல்லை, சனி ஞாயிறுலாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி தான் இவருக்கும் லீவு. வெளில கிளம்பணும். கூட்டம், மக்கள் கூட்டம் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரில. இங்கேயும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் ஒரே கூட்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்தை பாருங்கள், செம கூட்டம் இன்றைக்கி. நான் வீக் டேஸில் தான் கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி கூட செம கூட்டமாக இருக்குது. முன்னாடி பாருங்கள் அன்னதானம் போடுறாங்க. எங்களுக்கு டோக்கன் கிடைக்கல, எங்களுக்கு பசி இல்லை. முருகரை பார்த்தாச்சு. சிறப்பாக இருந்தது தரிசனம். செம கூட்டம். தனுஸ்ரீ, தனுஸ்ரீ நல்லா நேரம் நிமிந்து உட்காந்துக்க. ஸோ முருகரை பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. கீழே இறங்கி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா செப்பலை மறந்துட்டேன். அதான் மறுபடியும் போயிட்டுருக்கேன். சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஸோ கோயில் வாசலில் இறந்த பழம் பார்த்ததுமே ஆசை வந்துடுச்சு. சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். உடனே எங்களையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு 20 ரூபாய்க்கு தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜூஸ் கடைக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் கடைக்கு போயிட்டு 2 ஆப்பிள் ஜூஸு, ஒன்று வந்து ஐஸ் இல்லாமல், ஒன்று ஐஸோட. ஐஸ் இல்லாமல் பாப்பா கொஞ்சம் கொடுத்தோம், குடித்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது போல். நல்லா உரின்னு உறிஞ்சாங்க மேடம். அப்புறம் நானும் ஒரு ஜூஸ் குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஜூஸ் 50 ரூபா, ரெண்டும். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. செம்ம டயர்டு. ஆனால் நடந்துடலான்னு நினச்சேன் நானும். ரொம்ப நாள் கழித்து நடந்தது. முடியல. ஸோ இலந்த பழம் வாங்கின உடனே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க நல்லா பொடியெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. காரமாக இருந்தது, நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பார்சலில் அந்த ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் போட்டதும் வீட்டுக்கு வந்துடுச்சு. அதையும் அப்படியே அன்பாக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரித்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தோம். 267 ருபீஸு. ஸோ வீடியோ எடுக்க முடியல, அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு, எடுக்க முடியல அப்படின்றதுனால இந்த ஸ்டாண்டு ஒன்று போடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவும் இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஏதோ என் உயரத்துக்கு இருக்குன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. என்னங்க இது குட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட.
உன் உயரத்துக்குலாம் வேணும்னா 1000 ஆகும்டி, 200 இதுதான் வரும் அப்படின்ட்டாரு. ஸோ அதை பார்த்துட்டு படுத்தாச்சு. அப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.